ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு மருதையன் அவரோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகள் பாஜக காரங்க இந்த போரில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, நம்மளை யாருமே தொடவே இல்லை, நம்ம கப்பல் பத்திரமா போகுது வருது, ஈரான் நம்மளை கண்டு பயந்துருக்குறாங்க, இப்படியெல்லாம் பயங்கரமாக எழுதுறாங்க. ஆனால் இப்போ இந்திய கப்பலையே அடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ சைலண்ட் ஆகிறாங்க. இல்லை சைலண்ட் இல்லை. இப்போ அதனால் உள்ளே போக முடியாதுன்றது தெரிஞ்சிருக்கு. 200 கிலோமீட்டர் அந்தாண்ட தான் நிற்கிறாங்க. உள்ளே போகிறது கஷ்டம், இவங்க போக மாட்டாங்க. போனால் அடி வாங்கிறது உறுதி. அதற்கு உரிய அளவுக்கு தயாரிப்போடு அவங்க இருக்கிறாங்க. இப்படி உள்ளே போகிறதுக்கு இந்தியா கதையை எடுத்துக்கிட்டாக்கா, இப்போது அந்த தூதரை கூப்பிட்டு, ஈரான் தூதரை கூப்பிட்டு, இந்த மாதிரி எங்கள் கப்பலை மடக்கி நீங்கள் திருப்பி அனுப்பிட்டீங்க, எங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை நாள் விட்டுட்டு தானே இருந்தவங்கள, நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம், இது சூழல் எப்படின்னு அவர் ஏதோ பதில் சொல்லியிருக்காரு. இவ்வளோ தான் நடந்திருக்குது. இதுக்கு ட்விட்டரில் எப்படி படம் போடுறாங்கன்னா, இந்த பக்கம் அவர் கமேனி இப்போ புதுசாக வந்திருக்கார் இல்லையா, அவர் படத்தை போட்டு, நம்ம மோடி நம்ம கூட்டத்திலலாம் பேசும்போது இப்படி பேசுவார்ல, அந்த படத்தை பக்கத்தில் போட்டுருக்காங்க. கொஞ்சமாவது நம்புற மாதிரி எதாவது செய்யுங்க. அவன் அமெரிக்காவையே தண்ணி காட்டிட்டு இருக்கான். அதான் தெய்வமே காமெடி மாதிரி தான். தெய்வமே கரன்னு அடுத்தா கூட சொல்லுறது அது மாதிரி. அது அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ ராஜேந்திர ரீதியாக விஸ்வகுரு எங்கேயோ இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பட்டுன்னு ஒரு கப்பலை தட்டி விட்டு. இல்லை இந்த ஸ்ரீனிவாசராகவன் சொல்லிட்டு பழைய தூதர், அவர் ஒரு இணைய பத்திரிகைக்கு எழுதியிருக்காரு, இந்த பாகிஸ்தான் போய் இப்போ இதாகிட்டாங்க அப்படின்னு வைத்தறிச்சப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, அவன் தான் முடிக்கட்டுமே, முடித்தாதான் நமக்கு நல்லது. யாரோ ஒருத்தவங்க பஞ்சாயத்தை முடிச்சு நல்லது. நம்ம சொல்கிற மாதிரி பயங்கரவாத நாடுன்றதை ஊரில் ஒத்துக்கலை. இதுதான் உண்மை. ஒத்துக்கலைன்றதுக்கு மேலே இப்போ ஒரு டீசெண்டான பொசிஷனுக்கு வேறு வந்துருச்சு. அது சர்வதேச பஞ்சாயத்து பண்ணுறது. ஆமாம். அப்போது இது வரைக்கும் கூட்டு சேரா நாடு நேரு இருந்தப்போ, இந்திரா காந்தி இருந்தப்போ, அப்போ இந்தியாவுக்கு கூட்டு சேரா நாடுகளின் ஒரு தலைவன் அப்படின்னு ஒரு கௌரவம் இருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு. அது பூரா காலி. இப்போ எவனும் மதிக்கிறதுக்கே யாரும் ஆள் கிடையாது. இப்போது என்ன அது ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், நீ அமெரிக்காவுக்கு பயந்து காவடி எடுத்து, அவன் நெத்தன்யாவு கூட எவனுமே போய் ஒரு நாய் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்காது, நீ போய் கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட. உள்ளூர்காரனே மதிக்க மாட்டேங்கிறான். ஆமாம், அவன் கன்விக்டட் கிரிமினல். இஸ்ரேலை விட்டு வெளியே ஐரோப்பாவுக்கு போனால் பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இப்போ மாதிரி ஜெனசைடில் ஈடுபட்ட குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பே இருக்குது. அவன் போய் கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தாக்கா உன்னை எவன் மதிப்பான்? இதுதான் இந்தியாவுக்கு இருக்கிற மரியாதை. ஐயோ பாவம்னு பாவம் மரியாதை பார்த்து இந்த இப்போ சிலிண்டர் இது கொஞ்சம் என்ன மக்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமாக சீனா ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய மோடிக்கும் இந்திய மக்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு கருதி தான் வண்டியை விட்டுருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஒழுங்காக இருங்கன்னு சொல்லி அந்த தூதர் கட்டுரை எழுதியிருக்காரு. அப்போ இந்தியாவோட நிலை என்பது இதுதான். இப்போ இது ஒரு முருகல் நிலைக்கு வந்திருக்குது. இந்த போர் முருகல் நிலைக்கு வந்திருக்குது. இது பொருளாதார ரீதியான பாதிப்புகள் எப்படி தொடரும் இந்தியாவுக்கு? இப்படி இந்த தடை நீடிக்கும் பட்சத்தில் இந்தியா கப்பல்கள் மிக மிக மோசமான பாதிப்புக்கு உள்ளாகும். தேர்தல் முடியட்டும், இன்னும் 2 நாள் தானே இருக்குது, முடிஞ்ச பிறகு இருக்குது. இப்போது நேற்றுக்கு அமெரிக்காவில் எனர்ஜி செக்ரட்டரியை உள்ளூர் பத்திரிகைகள் பேட்டி கண்டிருக்கிறாங்க. ட்ரம்ப் ஒரு ஸ்லோகன் காயின் பண்ணார் போர் தொடுக்கும்போது, ஷார்ட் டேர்ம் பெயின் லாங் டேர்ம் கெயின் அப்படின்னு. இந்த இது மாதிரி கேட்கும்போது ரொம்ப இன்னொரு வாசகம் ஞாபகம் வருது. இந்த 500-1000 ரூபாய் நோட்டு ஒழிச்சப்போ அதே தான் கொஞ்சம் பொறுத்துங்க 15 லட்ச ரூபா வருதுன்னு அந்த மாதிரி. இப்போ விலை ஏறுது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, $2 கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னார். $2.25 2.8 அப்படி இருந்ததுங்க ஒரு கேலன். அதை $2 கொண்டு வரேன்றது அவருடைய தேர்தல் வாக்குறுதி. அதை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இப்போ ஈரான் அடிச்சுட்டு இருக்கிறேன். ஈரான் அடிக்கிறோம், எண்ணெய் வேலை பிடிக்கிறோம், கொண்டாடுறோம், $2 இறக்குறோம், வெனின்சுலாவை பிடிக்கிறோம், எண்ணெயை கொண்டு வர்றோம் அப்படின்ற மாதிரி மண்டையை கழுவி மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். இப்போ நேற்று இது மாதிரி பண்ணியிருக்கீங்களே, இப்போ எப்போ இறங்குமா?
அப்படின்னு அந்த ஆளு. ஷாக்காக. இப்போ வந்து $2.8 அதாவது $2.80 $4.20 இப்போ விற்கிது. இந்த பேட்டி எடுத்தது நேத்திக்கு சாயங்காலம், நேற்று ராத்திரி ட்ரம்ப் 7:30 எழுக்கிறதுக்கு முன்னால். இப்போ என்ன நிலவரம் அப்படின்னாக்கா, இன்னொரு 2 நாளில் $90 விற்கக்கூடிய பீப்பாய், ஒரு பேரல் $90 விற்கக்கூடிய எண்ணெய் 2 நாளில் $130 போக போகுது. ஏன் போக போகுதுன்னா, அவங்க வந்து அந்த ரெட் சீ இருக்கு இல்லையா, பாபல் மந்தேப், ஆமாம், அதையும் மூட போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுவும் போச்சு, அதுவும் போச்சு. சவுதியோட நிலைமை அது தனி கதை சொல்கிறேன். அப்போ அது மாதிரி ஏறப்போகுது. இது ஏறுனாக்கா இப்போ நமக்கு என்ன, நமக்கு வந்து ஈரான் ரஷ்யாவில் போனால் போது, ரஷ்யாவில் ஒரு 30 நாளைக்கு வாங்கிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஆமாம், இதான் நம்ம நிலவரம். சரியா? அதனால் நமக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே இருக்குது. இது எதுக்கு ஊர் கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது விஜய்க்கு கூட்டம் கூடியதா, அப்படி எதுனா ஒரு என்னது உயிரோட்டமுள்ள உள்ளூர் பிரச்சனையை பற்றி பேசலாமே அப்படின்னு கேட்டால், உயிரோட்டமுள்ள பிரச்சனையாக ஒன்று சொல்கிறேன். இத்தனை நாள் வரைக்கும் ஹோட்டலுக்கு போனாக்கா தோசை கிடையாது, இட்லி மட்டும்தான், சிலிண்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு 1 வாரத்தில் இட்லியும் கிடையாது அப்படின்றத நோக்கி போகிற அளவுக்கு வந்து விலைவாசி உயரம் மிக மோசமாக பாதிக்கப்பட போகிறோம். இப்போவே டெல்லியை சுற்றியுள்ள தொழிற்சாலை பகுதிகளில் விலைவாசி உயர்வால் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது. சம்பளத்தை கூட்டி கேட்குறாங்க, கொடுக்க மாட்டேன்றான். இது வந்து கோவிடை விட தீவிரமான ஒரு பாதிப்பு. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட வெளியேற்றம், பெரிய ஒரு நிலைகுலைவு வந்து ஏற்பட போகுது. அதை நோக்கி நம்ம வந்து இந்த விலை உயர்வு இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். கேஸு எண்ணெய் மட்டும் இல்லை, உரம் பாதிக்க போகுது, சிப்ஸ் பாதிக்க போகுது, சல்ஃபர் கிடைக்காது, காப்பர் கிடைக்காது. இது ஒரு பெரிய பட்டியல். மருந்து பொருள்கள், ஃபார்மசூட்டிக்கல், தலைவலிக்கு டோலோ போடுறதுக்கு தேவையான கெமிக்கல், அது வரைக்கும் வந்து பாதிக்க போகுது. அது வந்து நமக்கு தெரிய வரும். அமெரிக்காவில் இப்போயே தெரியுது. அப்படி தெரியறதுனால தான் ட்ரம்ப்புக்கு ரேட்டிங் வந்து 37க்கு வந்திருக்குது. அதனால் இதை இப்போ தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னாக்கா போய் டெல்லிக்கு போனால் வாங்கிட்டு வந்துடலாம்ல சிலிண்டர்னு அவர் சொல்கிறாருல்ல விஜய், அதை கேட்டு வர மாதிரி இருக்கும். சரி, ஸ்டாலின் தான் போக மாட்டேங்கிறாரு, நம்ம போவோம், போய் வாங்கிட்டு வந்துடுவோன்னு தாவேக்கா ரசிகர்கள் வண்டியை பிடிச்சி அவர் சிபிஐக்கு போகும்போது அதை பற்றி கேட்டுருவாரு. நான் அவரை வாங்கிட்டு வர சொல்லலாம், பிளேனில் ஏற்றிட்டு வர சொல்லலாம் சிலிண்டர். ஆனால் இது வந்து சாமானிய ஏழை மக்களை தான் ரொம்ப மோசமாக பாதிப்பை கொண்டு போய் நிறுத்த போகுது. இந்தியாவினுடைய நிலைப்பாடுகளில் இதில் ஏதாவது என்ன முடிவு எடுத்திருப்பாங்க? ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து இப்போ இந்த பிரச்சனை இந்தியாவை யாரும் சட்டையே பண்ணலையே, இந்த பேச்சுவார்த்தையிலே இல்லை, சும்மா ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். இதுதான் நிலவரம். ரொம்ப அப்பட்டமாக சொன்னால் இதான் நிலவரம். இந்தியாவை யாரும் வந்து மதிக்கவும் இல்லை, ஒரு ஆளாகவே வந்து நினைக்கலை. என்ன ஏனென்றால் இந்தியா அதிகம் ஏன் பேசணுன்னாக்கா, நாங்கள் எண்ணெய் வாங்குறது வளைகுடால, சவுதியில் வாங்குகிறோம், ஈரானில் வாங்குகிறோம், மற்ற எமிரேட்டில் வாங்குகிறோம், கொட்டாரில் வாங்குகிறோம். அதை கெடுத்து இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்கிறீங்க, இது சரியில்லைங்க, ஒரு முடிவுக்கு வாங்க, நீங்கள் என்ன முற்றுகையிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் கப்பலை திருப்பி அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லாமல் கூடாதா? அமெரிக்காட்ட கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம மக்கள் வேறு சவுதியில் அங்கே வேலை பார்க்குறாங்க, எல்லாருக்கும் ஆபத்து சொல்லணும். ஆனால் அதை சொல்ல மாட்டேன்றாரு ஜி சொல்ல மாட்டேன்றாரு. ஆனால் அமெரிக்காவின் கூட்டாளிகளாக இருந்த நேட்டோ கூட்டாளிகள் நான் இந்த ஆட்டத்துக்கு வரலன்ட்டாங்க ட்ரம்ப்புக்கிட்ட, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆமாம், எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. பிரேசில் அதிபர் ரொம்ப காட்டமாக பேசுகிறாரு. இப்படி ஒருத்தர் நான் பார்த்தே கிடையாது, இப்படி போர் வரி பிடிச்ச ஒருத்தரை வந்து விருந்தா அவங்க பேசுகிறாங்க. அவங்கள விட்டுருங்க. இந்த ஜிசிசி நாடுகள் இருக்கு இல்லையா, கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில், அங்கே வந்து எல்லா ஊர்லேயும் அமெரிக்க தளம் வச்சுருந்தாங்க. எல்லாம் வாஷ் அவுட். ஆமாம், அவங்க டிமாண்டே என்ன, இதை காலி பண்ணி இனிமேல் வைக்கக்கூடாதுன்றது. அதை தான் அடித்தாங்க, பதிலுக்கு எண்ணெய் வயல் அடித்தாங்க. நீ அங்கேருந்து தான் பண்ணுறீங்க. இப்போது அவங்க நிலைமையில் ஒரு முக்கியமான 2 பேரை பற்றி சொல்கிறேன். அதில் இருக்கிறதுலையே ஈரானுக்கு எதிராக வெறி பிடித்த அளவுக்கு பகைமை உள்ள நாடு எதுன்னாக்கா எமிரேட், யுஏஇ. இஸ்ரேலுக்கு ரொம்ப நெருக்கமான கூட்டாளி யுஏஇ. இந்த போர் தொடங்கின போது யுஏஇயும் சரி, சவுதி அரேபியாவும் சரி, தொடங்கிட்டீங்க, அவனை மொத்தமாக முடிச்சு விட்ருங்க. யாரை? ஈரான். பாதியில் விட்றாதீங்க, பாம்பு பாதியில் அடித்து விடாதீங்க, முடிச்சிருங்கன்ற மாதிரி டைப்பில் இவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க.
இவங்க வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. போர் வேண்டான்னு நாங்கள் முதல்ல கேட்கல, ட்ரம்ப் ஆரம்பிச்சிட்டாரு. சரி அடிக்கிறது தான் அடிக்கிறீங்க, முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னவங்க இப்போ நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த யுஏஇ இருக்கு இல்லையா, அதனுடைய கவர்னர், ரிசர்வ் பேங்க் கவர்னர், அந்த ஒரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்களா இந்த சண்டை போடணுன்னு சொன்னோம், நீ தான் வந்து சண்டையை வந்து ஆரம்பித்த, மொத்தம் நாங்கள் அடி வாங்கினது மிசைல்ஸு, அவர் அமைச்சர் சொல்லியிருக்காரு 2800 மிசைலு ட்ரோனு எங்கள் யுஏஇயில் மட்டும் மொத்தமாக வாங்கியிருக்கிறோம். தொழில் சுத்தமாக காலி, வருமானமே இல்லை. இப்போ பெட்ரோ டாலர்னு சொல்லிட்டு நாங்கள் விற்கிறதெல்லாம் டாலரில் தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கஜானாவில் டாலரே இல்லை. இதுக்கு நீ ஒரு வழி சொல்லு, அல்லது இனிமே நாங்கள் பெட்ரோ யுவானில் விற்றுக்கிறோம், பெட்ரோ யுவான்னா சீன நாணயம், அதில் விற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது யார்? கவர்னர், ரிசர்வ் பேங்க் கவர்னர், யுஏஇ சொல்லுது. சவுதி அரேபியா முகமது பின் சல்மான் அவர் வந்து வேண்டாயா, ஒரு பக்கம் ஹார்மூஸை மூடிட்டீங்க, அந்த பக்கம் ஒரே ஒரு வழி இந்த ரெட்சி இருக்குது, அந்த சைடில் நாங்கள் ஏதோ கொஞ்சம் வியாபாரம் பார்த்துட்ருக்குறோம், இதையும் கெடுத்துறாத, முடிச்சுக்க, வேணாம் எதனா ஒரு பேச்சுவார்த்தை பேசி நேர் சீராக முடிச்சுக்கன்னு அந்த ஆள் கதரை. இப்போ அதுக்கும் ஆப்போசிட்டான். ஆமாம் இல்லை, இப்போ அதையும் மூட போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டாக்கா, ஏற்கனவே ஜிசிசியில் இருக்கிற 2 நாடு, இவர் ஜிசிசியில் இருக்கிற கொட்டார், அப்புறம் ஓமன், அவங்க 2 பேரும் ஈரானோடய சேர்ந்துட்டாங்க. சவுதி வந்து இது வேலைக்காகாதுன்ற அளவுக்கு புரிஞ்சுட்டு இனிமேல் நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு நாடு, ஐ மீன் கொட்டாருன்னு தான் நினைக்கிறேன், இராணுவ தளம்லாம் வேண்டாங்க, நாங்களே பார்த்துக்குறோம், இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாம், ஏற்கனவே இராணுவ தளத்தை வச்சு இராணுவ தளத்தை எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. அடித்தா நின்று ஃபைட் பண்ணணும், அதுக்கு பதிலாக எல்லோரும் ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்குங்க அப்படின்னு இவங்க அமெரிக்க சிப்பாய்களை ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்க. ஈரான் வந்து ஸ்டார் ஹோட்டல் வந்து அது ஒரு சிவில் ப்ராப்பர்ட்டி, போரில் அதை அடிக்கக்கூடாது. ஆனால் அமெரிக்க சிப்பாய்கள் அங்கே தங்கியிருக்கிறதுனால அதை போருக்கு பயன்படுத்துறீங்க, நான் ஸ்டார் ஹோட்டல்லையும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் துபாயில் ஸ்டார் ஹோட்டல்லையும் அடித்து துபாய் பூரா காலி, மொத்தமாக எல்லோரும் ஊர் கிளம்பிட்டாங்க. எல்லோரும் அந்த அது பேர் என்ன, அந்த புர்ஜ் கலீஃபா மொத்த பில்டிங்கும் வந்து வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அதனால் இனிமேல் இவனை வச்சு என்னத்துக்கு வில்லங்கத்தை விலைக்கு வாங்கணும். ஆக்சுவலி அப்போ பார்க்கும்போது இந்த யுத்தம் துவங்கிறதுக்கு முன்னாடியை விட இப்போ தான் அமெரிக்காவுக்கு மிக மோசமான பாதிப்பு. ஆமாம், அவங்களுடைய கல்ஃபில் இருந்து அவங்களுடைய பிடிப்பு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு இல்லையா? முடிஞ்சிருச்சு. இது தலைவலி. இப்போ இவன் பாதுகாப்புக்காக கொண்டு வந்து வச்சுங்க, சரி பாதுகாக்கலை, இவனால் பாதிப்பு தான் நமக்கு வந்துச்சு, சரிப்பா வேணாம் கிளம்புன்னு போக மாட்டேங்கிறான். சரி, இன்னும் அடித்து 7.5 நமக்கு இழுத்து விட்றான்றது தான் இப்போ அவங்களுடைய பிரச்சனை. அப்போ அப்பேற்பட்ட அமெரிக்காவின் நேட்டோ கூட்டாளிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். கல்ஃபு கோஆப்ரேஷன் கவுன்சில், பெட்ரோ டாலரு அப்படியே நகமும் சதையுமாக இருந்தவர்கள் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்ம ஜி மட்டும் பேச மாட்டேன்றாரு. ஒரு விரிவான உரையாடல் தொடர். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி தொடர். நன்றி.